ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Volkswagen அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது VW அப்படின்னு சிம்பிள் போட்டிருக்கக்கூடிய அந்த Volkswagen கார் தான். இந்த Volkswagen குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் இந்த ஆடி, லம்போர்கினி அது மாதிரியான லக்ஸரியான கார்ஸ் எல்லாத்தையும் தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி கார்ஸ் எல்லாமே Volkswagen தான் ஓன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த Volkswagen கம்பெனியை ஆரம்பித்ததே அடோல்ஃப் ஹிட்லரோட காலத்தில் தான். இதை துவக்க விழாக்க அடோல்ஃப் ஹிட்லரே வந்து தான் இந்த கம்பெனியை திறந்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு நிறைய ஆச்சரியமான விஷயங்களாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம Volkswagen கம்பெனியோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் அவங்களோட மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, இந்தியாவில் இந்த Volkswagen எப்போ உள்ளே வந்தாங்க, என்னென்னலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு பிளான் இருக்குது அப்படிங்கிற அந்த ஓவரால் Volkswagen பற்றின ஹிஸ்ட்ரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வெல்கம் டு லோக்கல் மாஃபியா தமிழ். நான் தான் உங்கள் மனோஜ் சந்திரசேகர். இந்த Volkswagen குரூப் ஆஃப் கம்பெனி வந்து ஜெர்மனியில் 1937 பெர்லினில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனியாக இருக்குது. இந்த கம்பெனியோட துவக்க விழாக்கு வந்து ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனியோட அடோல்ஃப் ஹிட்லர். இந்த Volkswagen குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபவுண்டராக இருக்கிறவர் ஃபெர்டினண்ட் போர்ஷே அப்படிங்கிறவர் தான். இவர் 2ஆம் உலகப் போர் காலத்தில் முக்கியமான ஒரு பங்கு வகித்த ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருக்கிறாரு. 2ஆம் உலகப் போர் டைமில் வந்து நிறைய இராணுவ வாகனங்கள், டேங்க்ஸ் இதெல்லாமே உற்பத்தி பண்ணி இவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. 1937 தொடங்கப்பட்ட இந்த கம்பெனி இப்போ இந்த டைமில் கரண்ட்டில் 2020 உலகத்திலேயே மிகப்பெரிய 2வது பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமாக இருக்குது. நம்பர் 1 இருக்கிறது ஜப்பானோட டொயோட்டோ. Volkswagen அப்படின்னு சொன்னோன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த VW அப்படிங்கிற சிம்பிள் போட்டால் அந்த Volkswagenோட ஒரிஜினல் கார் அதுதான் வந்து நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆனால் இவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ரொம்ப பெருசு. எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்டோன்னா இவங்க மற்ற நிறைய பிராண்ட்ஸை வந்து இவங்க தான் ஓன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிராண்ட்ஸாக தான் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி, டுக்காட்டி, பென்ட்லி, ஜெட்டா, லம்போர்கினி, மேன் அப்படிங்கிற பேரில் ட்ரக் வரும். அப்புறம் நேவிஸ்டர் இன்டர்நேஷ்னல், நியோப்ளான், போர்ஷே, ஸ்கானியா, சியாட், ஸ்கோடா, Volkswagen அப்படிங்கிற பேரில் வர கார்ஸ், Volkswagen கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய அந்த ட்ரக்ஸு, அது மட்டும் இல்லாமல் Volkswagen மரைன் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு இவ்வளோ பெரிய குரூப்ஸ் வச்சு நிறைய மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எந்தெந்த நாடுகளுக்கு இவங்களோட கார்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் வேர்ல்டு வைடாக எல்லா கண்ட்ரீஸுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ், இந்த ஜெர்மன், ஆஸ்திரியன் கண்ட்ரீஸ்க்கு ரொம்ப அதிகமாக இந்த Volkswagen கார்ஸை வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1937 இந்த Volkswagen கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட இந்த காலத்தில் இந்த கம்பெனியோட காரை தான் பீப்புள்ஸ் கார், மக்களுக்கான கார் அப்படின்னு சொல்லி ஜெர்மானியர்களால் அழைக்கப்பட்டிருக்கு. ஜெர்மனியோட சொந்த நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தும் நோக்கத்திலையும் ஜெர்மனி மக்களை உள்நாட்டு பொருட்களையே வாங்குறதை ஊக்குவிக்கும் நோக்கத்திலையும் தான் இந்த Volkswagen கம்பெனி அப்படிங்கிறது கார் தயாரிக்கிறதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு. 1938 இவங்க ஃபர்ஸ்ட் கார் வந்து மார்க்கெட்டுக்கு வருது. அந்த காரோட பேர் Volkswagen பேட்டில் அப்படிங்கிறது தான். இவங்க ஜெர்மன் அண்ட் பிரிட்டிஷ் ஆர்மிக்கு தேவையான வாகனங்களையும் தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். 1950s and 60s இவங்க மேலும் சில மாடல் கார்ஸ் வந்து தயாரித்து மார்க்கெட்டில் விடுறாங்க. அந்த கார்ஸும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய சேல்ஸ் ஆகுது. 1965 டைம்லர் பென்ஸ் கம்பெனியோட ஆட்டோ யூனியன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து வாங்குறாங்க. இந்த ஆட்டோ யூனியன் அப்படிங்கிற கம்பெனி தான் இப்போ இருக்கிற ஆடி கம்பெனி அப்படிங்கிற பேரில் மாறி இருக்கு. 1970க்கு அப்புறம் இவங்க பிஸ்னஸ் வந்து வேர்ல்டு வைடாக மாறுது. 1982 ஸ்பானிஷ் கார் கம்பெனியான சியாட் அப்படிங்கிற அந்த கார் கம்பெனியை வாங்குறாங்க. இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் நான் ஜெர்மன் கம்பெனி, அதாவது ஒரு ஃபாரின் கம்பெனியை இவங்க வாங்கினதா அமைது. அதன் பிறகு 1991 ஸ்கோடா அப்படிங்கிற கம்பெனியை வாங்குறாங்க. 1998 பென்ட்லி, லம்போர்கினி, புக்காட்டி இது மாதிரியான இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் வாங்குறாங்க. 2002க்கு பிறகு Volkswagen குரூப் வந்து அவங்களோட கார் வந்து தயாரிக்கிற அந்த நிறுவனங்களை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லக்ஸரி அண்ட் ஸ்போர்ட்ஸ் கார் தயாரிக்கிற குரூப், அதை வந்து ஆடியோட குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது வந்து கிளாசிக் அண்ட் ஜென்ரல் யூசேஜ் கார்ஸ் தயாரிக்கிற ஒரு குரூப், அதை வந்து Volkswagen குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்குமே இந்த Volkswagen குரூப்பு ஆடி குரூப் அண்ட் Volkswagen குரூப் அப்படின்னு 2 குரூப்பாக தான் கார்களை தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க ஜப்பானோட சுசுகி மோட்டார்ஸ் கம்பெனிலையும் கிட்டத்தட்ட 20% ஷேர் வந்து வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சில காலத்துக்கு அப்புறம் ஜப்பான் வந்து காசை திருப்பி கொடுத்து அந்த 20% ஷேரை அந்த சுசுகியை வாங்கி திரும்ப வச்சுக்கிட்டாங்க. இப்போ கடந்த 2018 பேட்டரி கார் மற்றும் எலக்ட்ரிக்கல் கார் தயாரிக்கிற
விஷயத்தில் வந்து இவங்க இறங்கியிருக்கிறாங்க. 25 விதமான எலக்ட்ரிக்கல் கார் டிசைன் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2022க்குள்ளே அதாவது அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்க அந்த 22 கார்ஸுமே மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த Volkswagen குரூப்போட தலைவராக இருக்கிற ஒரு பேர் ஹெர்பர்ட் டைஸ் அப்படிங்கிறவர் தான். ஓகே, இந்தியாவில் இந்த Volkswagen கம்பெனி எப்போ வந்துச்சு, எப்படி உள்ளே வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரி இப்போ பார்ப்போம். இந்தியாவில் Volkswagen கம்பெனி 2001 ஸ்கோடா கம்பெனி மூலமாக தான் புனேல, அதாவது மகாராஷ்டிராவில் இருக்க புனேல உள்ளே வந்திருக்கிறாங்க. 2007 Volkswagen ஆடி மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து உள்ளே வந்திருக்கு. 2012 லம்போர்கினி, போர்ஷே இந்த மாதிரியான கார்ஸ் தயாரிக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த Volkswagen குரூப் இந்தியாவில் ஸ்கோடா, Volkswagen, ஆடி, லம்போர்கினி மற்றும் போர்ஷே இந்த மாதிரியான கார்ஸ் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் சேல்ஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பிளான்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் இருக்க புனே, அவுரங்காபாத் இது மாதிரியான இடங்கள்ல இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கார்ஸ் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லாத உலக அளவில் ஒரு மிகப்பெரிய கார் தயாரிக்கிற கம்பெனியாக இந்த Volkswagen குரூப் வந்து மாறி இருக்கு. நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு லக்ஸரியான ஸ்போர்ட்ஸ் கார் மற்றும் சாதாரண ஒரு ஜெனரல் காராக இந்த Volkswagen குரூப் ஆஃப் கார்ஸ் வந்து மாறி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் Volkswagen கம்பெனியை பற்றின நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்னது தவிர வேறு ஏதாவது நான் சொல்லாமல் விட்டுருந்த விஷயங்கள் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் உங்களில் ஒருவன் மனோஜ் சந்திரசேகர்.